Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல வழக்கம் போல இன்னைக்கும் உங்களுக்காக ஒரு தரமான உண்மை சம்பவத்தோட தான் வந்திருக்கேன். அண்ட் ஒன்லைன் ஸ்டோரி சொல்லலாம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பட் சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்ததுன்னா அது நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலேயே த்ரில்லிங் நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவரோட நேம் விக்னேஷ். அண்ட் இந்த பேய் சம்பவம் விக்னேஷ் இவங்க குடும்பத்துக்கு தான் நடந்திருக்கு. அதுவும் 2014 விக்னேஷ் இவரும் 10வது படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் விக்னேஷ் இவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இந்த இடத்துல இவங்க ஃபேமிலிக்கு சாமி வந்தாலும் தொல்லை, பேய் வந்தாலும் தொல்லை. என்னப்பா பேய் வந்தா தொல்லை தான் ஒத்துக்கிறேன், சாமி வந்தா ஏன் தொல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வார்த்தை ஏன் சொன்ன அப்படின்னு போக போக உங்களுக்கு கிளியரா புரியும். இது மட்டும் இல்லாம விக்னேஷ் இவங்க குடும்பத்துல அப்பா, அம்மா அண்ட் விக்னேஷுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. கடைசியா விக்னேஷ் இவங்க 4 பேரும் தான். இதுல இந்த குடும்பத்துக்கே சரி கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம். குறிப்பா அப்பா அம்மா இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்கு. கடவுள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல அவங்க ஈடுபாடு கொண்டவங்க. இதுலயும் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா, விக்னேஷ் இவங்க அம்மா உடம்புல அடிக்கடி சாமி வந்துட்டும் போகும். அதுலயும் குறிப்பா பச்சை வந்துட்டும் போவாங்க. பட் இதுதான் விக்னேஷ் அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவும் இருக்கு. சாமி வரத்துல பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, உண்மையிலே இவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி விக்னேஷ் அவங்க அம்மா உடல் அளவுல ரொம்பவே வீக்கானவங்க. அண்ட் அவங்க உடம்புல நிறைய தடவை சாமி வந்திருக்கு. ஒரு தடவையும் சாமி வந்துட்டு வெளியேறும்போது பாத்தீங்கன்னா விக்னேஷ் அவங்க அம்மா உடல் ரீதியா ரொம்பவே பலவீனமாகறாங்க. அண்ட் அவங்களுடைய பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு 2-3 நாளும் ஆகுது. போக போக அடிக்கடி இவங்க மேல சாமி வந்துட்டு போறதுனால உடம்பு இன்னமும் மோசமாகுது. இதுல அப்பா அம்மா 2 பேருக்குமே கடவுள் நம்பிக்கை அதிகம் இல்ல. இதனால அம்மா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி கோவில் போறதா இருக்கட்டும், கோவில் சம்பந்தப்பட்ட விசேஷங்கள் போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கும் போவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இந்த பம்பை அடிக்கிறது, உடுக்கு அடிக்கிறதுன்னு நிறைய விஷயம்லாம் போயிட்டு இருக்கும்ல. அப்படி அந்த சத்தம் கேட்ட ஒரு சில நிமிஷத்திலே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சாமியும் வந்துடும். இதனால ரொம்பவே பலவீனமான விக்னேஷ் இவங்க அம்மா இவங்க குடும்பம் என்ன பண்றாங்கன்னா, சரி இதுக்கு மேல இவங்க உடம்புல சாமியே வரக்கூடாது அப்படின்னு விக்னேஷ் அவங்க அம்மாவோட சொந்த ஊருக்கு போயிட்டு அங்க ஒரு பச்சையம்மன் கோவிலும் இருக்கு. அந்த இடத்துல கடவுள் கிட்ட வேண்டிட்டு ஒரு வாக்கு வாங்கிட்டு வராங்க. இதுக்கு மேல இவங்க உடம்புல இறங்கக்கூடாது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு வாக்கு வாங்கினதுக்கு அப்புறம் விக்னேஷ் அவங்க அம்மா உடம்புல பச்சையம்மன் அவங்க மட்டும் இல்ல, எந்த கடவுளும் அவங்க உடம்புல வந்துட்டு போற விஷயம் இல்லாம ரொம்பவே நார்மலா தான் இருக்கு. இப்படி அம்மாவோட சொந்த ஊர்ல இந்த ஒரு விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க. அண்ட் இந்த இடத்துல விக்னேஷ் இவர் எங்க தங்கி இருந்தாரு, அதாவது 2014 நிலவரப்படி அவர் எங்க தங்கிட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லல. சென்னையில இருக்கிற அம்பத்தூர் சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு ஏரியால தான் தங்கி இருந்தாரு. இதுக்கப்புறம் விக்னேஷ் அவங்க அம்மா சகஜமா அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் விக்னேஷ் அவங்க அம்மா வீட்டு வேலைக்கும் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் விக்னேஷ் இவர் ஸ்கூலுக்கும் போயிட்டாரு. விக்னேஷ் இவங்க அக்கா காலேஜுக்கும் போயிட்டாங்க. அண்ட் அப்பா வேலைக்கும் போயிட்டாங்க. இப்ப விக்னேஷ் இவரும் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு 3:30 மணி போல வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே அவரோட அம்மாவையும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அம்மா 3 மணிக்குள்ள வீட்டுக்கும் வந்துடுறாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு. ஆனா 3:30 மணி ஆகுது, இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு இவரும் கொஞ்சம் வெயிட் பண்றாரு. 3, 4 ஆகுது, 4, 4:30, 5 ஆகுது. ஒரு லெவலுக்கு அப்புறம் விக்னேஷ் இவர் என்ன பண்றாருன்னா, பேசாம அம்மா வேலை செய்யற வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இது வரைக்கும் இவ்வளோ லேட்டா வந்தது இல்லையா அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பயமும் வருது. உடனே அவரோட சைக்கிள் எடுத்துட்டு அம்மா வேலை செய்யற அந்த வீட்டுக்கும் போய் செக் பண்றாங்க. ஆனா அவங்களும் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கும் ஒன்றும் புரியல. சரி போற வழியில அப்படியே தேடிட்டு போலாம் அப்படின்னு இவரும் சைக்கிள்ல வந்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நின்று யோசிச்சுட்டும் இருக்காரு. அண்ட் சுத்தி பார்த்துட்டும் இருக்காரு. அப்ப அந்த சமயம் அந்த இடத்துல இந்த ட்ரைனேஜ் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்கல்ல, அவங்களும் அந்த இடத்துல இருக்கிற ட்ரைனேஜ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விக்னேஷ் இவரையும் அவங்க ஃபேமிலியும் தெரியும் போல இருக்கு. என்னப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, யாரை தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அம்மா வேலையை முடிச்சாங்க, இன்னும் வீட்டுக்கு வரல, இந்த வழியா தான் வந்தாங்க, நீங்க எதனா பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஓ அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையா, இவ்வளவு நேரம் இங்க இருந்து தான்ப்பா
ஒரு பெரிய ரகலையே பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு இப்போ இந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்றாங்கல்ல அங்க நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ட்ரைனேஜ்லாம் க்ளீன் பண்ற இவங்களுக்கு விக்னேஷ் அவங்க ஃபேமிலியை நல்லா தெரியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது ஓரளவுக்கு இப்படிப்பட்டவங்க இந்த ஏரியால இருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியும். இப்போ ட்ரைனேஜ் க்ளீன் பண்ற ஆளுங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பள்ளத்துல இறங்கி அந்த கழிவுகள்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல விக்னேஷ் அவங்க அம்மா வராங்க. வந்து இவங்க வேலை செய்யற விஷயத்தையும் பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேக்குறாங்க, நீங்களாம் வெளியில வாங்கடா, நான் வேணா உள்ள போயிட்டு உங்களுக்கு சுத்தம் பண்ணி தரட்டாடா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த ஒரு விஷயத்த பார்த்து அந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்றவங்க என்ன இவங்க லூசு மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்கள ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நினைச்சு அவங்களும் பெருசா கண்டுக்கல. ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல விக்னேஷ் அவங்க அம்மாவில் நிறைய பிரச்சனைகள்லாம் வரவும் ஆரம்பிக்குது. அந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்றவங்க கூட சண்டை போடுறதா இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அங்க நடக்கிற பிரச்சனையை பார்த்து அந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க நடந்த விஷயம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு இவங்களே பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம விக்னேஷ் அவங்க அம்மாவும் அந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் அந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்றவங்க விக்னேஷ் இவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் சரி எந்த பக்கம் எங்க அம்மா போனாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பக்கம் தான் போனாங்க அப்படின்னு குத்துமதிப்பா ஒரு வழியும் சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி விக்னேஷ் இவரும் சைக்கிள்ல அந்த இடம் ஃபுல்லா தேடியும் பாக்குறாரு. அப்படி தேடி பார்க்கும்போது விக்னேஷ் அவங்க அம்மா அந்த இடத்துல ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி சுத்திட்டும் இருக்காங்க. இப்படி அம்மாவை இந்த நிலமையில பார்த்ததுக்கு அப்புறம் விக்னேஷ் இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க போயிட்டு அம்மா இங்க என்னம்மா பண்றேன், மணி 4க்கு மேல ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது விக்னேஷ் அவங்க அம்மா சிம்பிளா இவரை பார்த்து யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ விக்னேஷ் இவருக்கும் போச்சு போ, நம்ம ஸ்கூலில் பண்ண ரகல வீடு வரைக்கும் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, அதனால தான் கோவத்தில் இருக்காங்க, சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு எப்படியோ அவங்க அம்மாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்த விட்டும் கூட்டும் போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா இவங்களும் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீட்டில் இருக்கிற சாப்பாடுலாம் போட்டு அம்மாவுக்கும் கொடுக்குறாங்க. பட் அம்மா வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வீட்டுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறும் இருக்கு. அந்த இடத்துல விக்னேஷ் இவருடைய அக்கா துணி துவைக்கிறது ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து தான் துணி துவைக்க வேண்டியிருக்கும். ஸோ இவங்களும் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த அம்மா இவங்க சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. நீ எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்படுற, நான் வேணா உனக்காக கிணத்துல குதிச்சு தண்ணி எடுத்து கொடுக்குவா அப்படின்னு கேட்க இப்போ இந்த ஒரு விஷயத்த பார்த்த அக்கா இவங்களும் என்னம்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கே அப்படின்னு அவங்க அம்மா ஏதோ விளையாட்டா தான் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு இவங்களும் அதை விளையாட்டா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அவங்க அம்மா நல்லா சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்ட தட்டை அப்படியே ஓரமா வச்சுட்டு திடீர்னு கிணத்துல குதிச்சிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்து விக்னேஷ் அவரோட அக்கா பயங்கரமா கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. விக்னேஷ் இவரும் கத்துறத பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு 2 ஆண்கள் வந்து இந்த கிணத்துலயும் குதிக்கிறாங்க. நல்லபடியா இந்த கிணறு ரொம்பவே பெருசா தான் இருக்கு, படியேற மாதிரி உள்ள செட்டப்லாம் வச்சிருக்காங்க. இவங்களும் அவங்க அம்மாவை தூக்கி மேலேயும் கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்ததுக்கு அப்புறம் கிணத்துல குதிச்சா அம்மா ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டேன். ரொம்பவே சாதாரணமா பாத்தியா உனக்காக நான் கிணத்துலயே குதிச்சிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா உள்ள இருக்கிற தண்ணிலாம் எடுத்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு அவங்களும் ஒரு மாதிரி விசித்திரமா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்து பக்கத்துல 2 ஆண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு பலார்னு தவளையில அடிக்கிறாங்க. ஒருவேளை விழுந்த அதிர்ச்சியில இந்த மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பேசுறாங்களோ, இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்தா சரியாயிரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவங்களும் பலார்னு அடிச்சிருப்பாங்க. இப்படி அடிச்சதுல இருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் விக்னேஷ் அவங்க அம்மா ரொம்பவே சகஜமாயிட்டாங்க. என்னாச்சு, என் உடம்புலாம் ஈரமா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பக்கத்துல இருக்கிற அந்த 2 ஆண்களும் இல்லக்கா நீங்க இங்க பேசிட்டே இருந்தீங்க, தவறி கிணத்துல விழுந்துட்டீங்க, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல விக்னேஷ் அவங்க அம்மாவும் கொஞ்சம் நார்மலா ஆகுறாங்க. ஓகே நம்ம விழுந்த விஷயம் கூட நம்மளுக்கு தெரியல போல இருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் விக்னேஷ் அவங்க அக்கா 2 பேருமே அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு போறாங்க. பட் வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்ச உடனே அம்மா இவங்களுக்கும் இல்ல நான் வீட்டுக்குள்ளலாம் வரல, நீங்க வேணா போயிட்டு உள்ள இருந்து என்னோட துணி எடுத்துட்டு வாங்க, நான் இங்க இருந்தே துணியை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த ஒரு விஷயம் விக்னேஷுக்கும் சரி அக்காவுக்கும் சரி ஒரு மாதிரி விசித்திரமாவும் தோண ஆரம்பிக்குது. இது வரைக்கும் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணதில்லையே, இப்படிலாம் சொன்னதில்லையே, ஆனா நம்ம வீட்டுக்குள்ள வரத்துக்கு எதுக்கு இவங்க நெருப்புல காலை வைக்கிற மாதிரி இப்படி அலறாங்க அப்படின்னு 2 பேருமே கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அம்மா சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து துணி எடுத்துட்டு வந்து அம்மாவுக்கும் கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த இடத்துல ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வீட்டுக்கு பின்புறம் இருக்கிற அந்த இடத்துல தான் உட்காந்துட்டும் இருக்காங்க. தனியா அப்படி போய் உட்காடுறாங்க. உட்காந்து யாரு கூடவோ பேசுறாங்க, ஏதோ பெணாத்துறாங்க, ஒரு மாதிரி விசித்திரமாவும் நடந்துக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த வீட்டுல இருந்து விளையாட வெளியில கிளம்பலாம் அப்படின்னு விக்னேஷ் இவரும் பாக்குறாரு. என்ன அம்மா
ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரும் கொஞ்ச நேரம் நின்று அம்மா பண்ற அந்த ஒரு சேஷ்டைகள்லாம் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அவருக்கும் ஒன்றும் புரியல. சரி நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு அவரும் பசங்க கூடலாம் விளையாடிட்டு ஒரு 6:30 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கும் ரிட்டர்ன் வராரு. அப்படி ரிட்டர்ன் வரும்போதும் இதுக்கு முன்னாடி அம்மா எந்த இடத்துல உட்காந்து ஒரு மாதிரி பெணாத்திட்டு இருந்தாங்களே, யார் கூட பேசுகிற மாதிரி, சேம் அதே விஷயம் இப்போ வரைக்கும் அதே இடத்துல உட்காந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அம்மா கிட்ட வந்த சரவணன் இவரும் என்னம்மா என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது அம்மா சிம்பிளா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட விக்னேஷ் இவருக்கும் கொஞ்சம் பதறுது. ஏன்னா இது வரைக்கும் அம்மா இவங்க வாழ்க்கையில ஒருவேளை சாப்பாடு அப்படின்றது ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு தான் அவங்களும் சாப்பிடுவாங்க, பெரிய அளவுக்கு சாப்பிட்டதும் இல்லை. பட் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டாங்க, இப்போ திரும்பவும் பசிக்குதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு இவரும் சரி போய் சாப்பாடு போட்டு வரலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா இருந்த சாப்பாடு ஆல்ரெடி அம்மாக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ சாப்பாடு எதுவுமே இல்லை. அப்போ அவர் யோசிக்கிற விஷயம் பக்கத்தில் வேணா போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீடும் இருக்கு. பட் அந்த சமயத்தில் 2 வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன தகராறு. அதனால 2 ஃபேமிலியும் தற்சமயம் பேசிக்கிறதும் இல்லை. இருந்தாலும் விக்னேஷ் இவரும் சரி பசிக்குதுன்னு சொல்றாங்க அண்ட் அவங்க கூட சண்டை இருந்தா என்ன போய் கேட்கலாம் அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்கும் போறாரு. அங்க போயிட்டு அம்மாவுக்கு ரொம்பவே பசிக்குது, வீட்டில் சாப்பாடு காலி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் நிலைமை புரியுது. சமீபமாவே இவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு புரிஞ்சதுனால அவங்களும் சரிப்பா இரு அப்படின்னு போய் சாப்பாடும் போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா இதுல ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடி விக்னேஷ் அவங்க அம்மாக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட 4 பேரோட சாப்பாட்டை அந்த சமயம் அம்மா அவங்க மட்டும் தனியா சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மாக்கு கொஞ்ச நேரத்திலே பசி எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ விக்னேஷ் இவரு கேட்ட வார்த்தை, அம்மா வீட்டில் சாப்பாடு காலி, நான் வேணா பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வருவா, ஆனா அவங்களுக்கும் நமக்கும் சண்டை, இருந்தாலும் கேட்டு வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லும்போது அம்மா இவங்களும் அங்கெல்லாம் போகாதன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா சரி போயிட்டு அப்படின்ற மாதிரி தான் தலையும் ஆட்டியிருக்காங்க. இப்போ அந்த சாப்பாட்டை தான் அம்மா இவங்களும் சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்து விக்னேஷ் இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சின்ன பையன் அப்படின்றதுனால இதை பற்றின விவரம் அப்பா அவருக்கும் இல்லை. பட் அக்கா இவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. பட் இதை யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா வேலைக்கு போன அப்பா இன்னும் வீட்டுக்கும் வரல. அவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் சமாளிச்சிருப்பாரு. உடனே விக்னேஷ் இவங்க அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, டே விக்னேஷ் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு நீ இப்போ இங்கே இருக்காத, நீ போயிட்டு பக்கத்தில் இருக்கிற சித்தி வீட்டில் தங்கு அப்படின்னு சொல்ல. ஆனால் விக்னேஷ் இவருக்கும் அக்காவை தனியாக விடவும் முடியல அண்ட் அம்மாவையும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்களையும் விட்டு போக முடியல. இல்லை பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு 2 பேருமே அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இப்படி அப்பா அன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேலே ஒரு 7 மணி போல் வீட்டுக்கும் வராரு. அண்ட் வீட்டுக்கு வந்த உடனே விக்னேஷ் அண்ட் அவங்க அக்கா 2 பேருமே நடந்த விஷயத்தையும் சொல்லும்போது சரி நீங்கள் இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்பா இவரும் வீட்டோட அந்த பின்புறமும் அவங்க மனைவியை இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பட் மனைவி இவங்களும் நீ யாரு அப்படின்ற மாதிரி அவங்க கணவரையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு சில வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஆனா அந்த வார்த்தை தமிழ் தெலுங்கு கலந்த மாதிரி இருக்கு. சொல்ல போனா இந்த ஸ்லாங்கே அம்மா இவங்களுடைய ஸ்லாங் கிடையாது, வேற யாரோ இவங்க உடம்புக்குள்ள இருந்து பேசுற மாதிரியும் இருக்கு. மறுபடியும் அப்பா அவங்க மனைவியை இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அண்ட் அங்க இருந்த அம்மா கொஞ்சம் கிட்ட நான் உள்ள வரணும்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சாமி படத்தை எல்லாத்தையுமே தூக்கி வெளியில போடு, அப்பதான் உள்ள வரும் அப்படின்னு சொல்லும்போது அப்பா இவரும் அதெல்லாம் முடியாது நீ உள்ள வா அப்படின்னு சொல்ல. பட் வெளியில இருக்கிற அம்மா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு உன் பொண்டாட்டியை விட வீட்டில் இருக்கிற சாமி படங்கள் தான் முக்கியமா அப்படின்னு ஒரு கல்லை எடுத்து தூக்கி அடிக்கிறாங்க. அந்த கல்லு டைரக்டா விக்னேஷ் அவங்க அப்பாவோட தலையில பட்டு ரத்தமா ஊத்துது. இப்படி வெளியில் நடக்கிற இந்த கலவரம் இந்த சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டு ஆளு, அதாவது விக்னேஷ் இவங்க ஃபேமிலிக்கும் பக்கத்து ஃபேமிலிக்கும் சண்டைன்னு சொல்லியிருப்பேன்ல, இவரு கூட சாப்பாடு வாங்கி எடுத்துருப்பாரு. இப்போ அந்த வீட்டுல இருந்து ஒரு அக்காவும் வெளியில வராங்க. வெளியில என்ன பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. விக்னேஷ் இவரும் போயிட்டு நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா அந்த பக்கத்து வீட்டு அக்கா ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி விக்னேஷ் அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்ககிட்டே கேக்குறாங்க, நீ என்ன லூசா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றிருக்க அப்படின்னு. அப்ப விக்னேஷ் இவர் யோசிச்ச விஷயம், ஆஹா ஆல்ரெடி 2 ஃபேமிலிக்குள்ள சண்டை, இப்போ இந்த ஒரு சண்டை இன்னும் பெருசாக போகுது அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருக்க. இதுல அம்மாவும் சண்டை போடுவாங்க அப்படின்னு தான் இவரும் நினைச்சாரு. பட் அந்த இடத்துல அவங்க அம்மா இல்ல நான் வீட்டுக்குள்ள வரணும், வீட்டில் இருக்கிற சாமி படத்தெல்லாம் வெளியில போடுன்னு சொன்னேன். ஆனா அவனுக்கு அவன் பொண்டாட்டியை விட வீட்டில் இருக்கிற கடவுள் தான் முக்கியம்னு சொல்றான், அதனால தான் கல்லெத்து அடிச்சேன் அப்படின்னு ரொம்பவே சாதாரணமா, அதாவது சண்டை போடாத ஒரு பர்சன் கிட்ட சாதாரணமா பேசினேன் அப்படி இருக்கும். அந்த மாதிரி அம்மா இவங்க அந்த பக்கத்து வீட்டு அக்கா கிட்டையும் ரியாக்ட் பண்றாங்க. ஆனா பக்கத்து வீட்டு அக்கா அவங்களுக்கு இந்த ஃபேமிலியில ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே கிளியரா தெரியும்.
காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமும் இந்த கடவுள் சம்பந்தப்பட்ட குடும்பம் அவங்க ஏரியா கோவிலில் நடக்கிற திருவிழாக்கு இந்த முதல் மரியாதை, இந்த கரகம் எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க குடும்பம் தான் காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்திலயும் கணவன் மேலேயும் மனைவி அவங்க மேலேயும் சாமி அடிக்கடி வரும். இப்ப விக்னேஷ் அவங்க அம்மா பக்கத்து வீட்டு அக்கா கிட்டயும் நான் வீட்டுக்குள்ள போகணும், அவனை மரியாதையா வீட்டுக்குள்ள இருக்கிற சாமி படத்தெல்லாம் தூக்கி வெளியில போட சொல்லு, அந்த சாமி படத்தால என்னால வீட்டுக்குள்ள காலை கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது பக்கத்து வீட்டு அக்கா இவங்க என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒன்னாவது வா அப்படின்னு இவங்களும் கையை பிடிச்சி உள்ள இழுக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த பக்கத்து வீட்டு அக்கா உடம்புல அம்மன் சாமியும் வந்துருது. வந்தது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஆக்ரோஷமா கத்தவும் ஆரம்பிச்சு இவ உடம்புக்கு ஒரு முடிச்சு போட்டு நான் இறங்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இப்ப நீ வந்திருக்கியா, யாரு நீ, எங்க இருந்து வர, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அங்க ஒரு மாதிரி ஆக்ரோஷமா விக்னேஷ் இவங்க அம்மாவோட கையை பிடிச்சி கத்திட்டும் இருக்காங்க. அப்படி வந்த அம்மன் விக்னேஷ் அவங்க அம்மாவோட முடிய பிடிச்சி யார் நீ, இங்க எதுக்கு வந்த அப்படின்னு மறுபடியும் கேட்டுட்டே இருக்க. விக்னேஷ் அவங்க அம்மாவும் என்ன விட்டுரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் சாமி வந்தவங்களும் என்ன பண்றாங்கன்னா விக்னேஷ் அவங்க அம்மாவை முடிய வந்து ரொம்பவே டைட்டா பிடிச்சி விக்னேஷ் அவர் வீட்டுக்குள்ள இருக்கிற பூஜை ரூமுக்கும் கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு இப்ப சொல்லு யார் நீ அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு அந்த இடத்துல விக்னேஷ் அவங்க அம்மா தமிழ் இந்தி கலந்த மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க. அதாவது ஒரு வடக்கு பெண் தமிழ் பேசினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல விக்னேஷ் அவங்க அம்மாவும் புரியாத மாதிரி பேசிட்டும் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க இருக்கிற விக்னேஷ் அக்கா அண்ட் அவங்க அம்மா இவங்க எல்லாருக்குமே தெரியற விஷயம் என்னன்னா அம்மா உடம்புல பேய் இருக்கு அப்படின்னு. அடப்பாவீங்களா, இதுக்கு முன்னாடி அம்மா உடம்புல சாமி வர்றதுனாலதான் அவங்க உடம்பு ரொம்பவே பலவீனமாச்சு. அதனால அம்மாவோட சொந்த ஊருக்கு போயிட்டு சாமி வரக்கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட அருள் வாக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆனா இந்த சைட்ல இப்போ இவங்க உடம்புல பேய் இறங்கி படாத பாடுபடுத்திட்டு இருக்கே அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதாவது ஒரு பக்கம் சீவல் இன்னொரு பக்கம் செதறல, அதானே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான் போல இருக்கு. அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஆக்சுவலா விக்னேஷ் அவங்க அம்மா அந்த சமயம் வீட்டு வேலை தானே செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். இவங்க இப்போ ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே, அந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வடக்கன் குடும்பமும் தங்கி இருந்திருக்காங்க. அதுல கணவன் மனைவி இவங்க 2 பேருக்குள்ள தகராறும் வந்திருக்கு. கணவன் மனைவி திட்டுறதா இருக்கட்டும், மனைவி கணவனை திட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சண்டை வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த ஒரு சண்டை பெருசா வெடிச்சிருக்கு. இதனால மனைவி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவன் கூட இருக்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு அவங்களும் மண்ணெண்ணெயை ஊத்தி தீ குளிச்சு இறந்தும் போயிருக்காங்க. அதுவும் அங்க இருந்த எல்லாரோட கண்ணு முன்னாடியும். இப்படி இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மா, அந்த வடக்கு பெண்ணோட ஆன்மா அந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி சுத்தி வந்திருக்கு. சொல்ல போனா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையுமே கதிகலங்க வைக்கிற மாதிரி நான் செத்து போயிட்டேன் நீங்க மட்டும் சந்தோஷமா இருப்பீங்களா அப்படின்னு எல்லாரையும் பொசாஸ் பண்றதா இருக்கட்டும், தொல்லை பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி அங்க இருக்கிற எல்லாருடைய நிம்மதியெல்லாம் கெடுத்து அவங்கள அந்த இடத்துல தங்க விடாம பண்ணிட்டு வந்திருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த பில்டிங்கோட ஹவுஸ் ஓனர், அதாவது அந்த அபார்ட்மெண்ட்டோட ஹவுஸ் ஓனர், அவருக்கும் இந்த ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி இறந்து போன வடக்கு பெண்ணோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு. இதனாலே அந்த அபார்ட்மெண்ட் ஓனர் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க இருக்கிற எல்லாரையுமே காலி பண்ண வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்துல யாருமே தங்க வைக்க கூடாது. ஒண்ணு இங்க இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிட்டு ஆளுங்களை தங்க வைக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்த மொத்தமா இடிச்சு தள்ளிட்டு வேற எதனா கட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்ச நாள் அந்த இடம் காலியா தான் இருந்திருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் அவருக்கும் சரி எதுக்கு இந்த இடத்த இடிக்கணும், பேசாம மாந்திரிகவாதி யாரையாச்சும் கூப்பிட்டு இங்க இருக்க பிரச்சனையை சரி பண்ணிட்டு மறுபடியும் வாடகை விடலாம் அப்படின்னு அங்க பேயா சுத்திட்டு இருக்கிற அந்த வடக்கு பெண்ணோட ஆன்மாவை மாந்திரிகவாதியை வச்சு கட்டுப்படுத்துறாங்க. கட்டுப்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த ஆன்மாவை ஒரு பொருளையும் அடக்குறாங்க. அடக்குனது மட்டும் இல்லாம அதை எலுமிச்சை பழத்தை வச்சு மூடியும் வைக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி மூடி வச்சு அந்த எலுமிச்சை பழத்தோட இருக்கிற அந்த பொருளை இந்த பில்டிங் ஓனருக்கும் கொடுக்குறாங்க. இதுல இருந்து சரியா இத்தனை நாள் கழிச்சு இதை நீங்க பாதுகாப்பான முறையில அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மாந்திரிவாதியெல்லாம் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா இவர்கிட்ட இருந்து அந்த எலுமிச்சை பழம் சுத்தி இருக்கிற அந்த பொருள், அதாவது அந்த பேய கட்டுப்படுத்தப்பட்ட அந்த பொருள் எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு தெரியல. அப்படி தொலைஞ்சு போன அந்த ஒரு பொருள் எங்க இருந்திருக்கு தெரியுமா? டெய்லி விக்னேஷ் இவங்க அம்மா அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் நடந்தா அந்த இடத்துல ஒரு எலுமிச்சை பழம் மரமும் இருக்கும். அண்ட் ஒரு சில நேரம் அந்த இடத்துல ரொம்பவே பழுத்த எலுமிச்சை பழம்லாம் கீழே விழுந்திருக்கும். மோஸ்டா அங்க இருக்கிற அந்த எலுமிச்சை பழத்தை வந்து எடுக்கிறது ரொம்பவே ரேர் தான். அப்படிப்பட்ட அந்த இடத்துல தான் அந்த எலுமிச்சை பழத்தால மூடப்பட்ட அந்த பொருளும் வந்திருக்கு. இந்த ஒரு பொருளை தெரியாதனமா அந்த வழியா வந்து விக்னேஷ் அவங்க அம்மா காலை வச்சும் மெரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாது இதுக்குள்ள இப்பேற்பட்ட சமாச்சாரம் இருந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த வடக்கு பெண் ஆன்மா விக்னேஷ் இவங்க அம்மாவை
பொசஸ் பண்ணிருக்கு. அப்படி பொசஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் இவங்க அம்மா வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த இடத்துல இந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்களாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல. அப்போ கூட நீங்களாம் மேலே வாங்கடா, நான் உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. அவங்க ஆக்சுவலாக உள்ளே இறங்குறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த வடக்கான்மா இவங்களை அந்த ட்ரைனேஜ்குள்ளே முக்கி சாக வைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கு. பட் அங்கே ஆட்கள்லாம் இருந்ததுனால அந்த ஒரு விஷயத்துக்கு அலோவ் பண்ணாமல் அனுப்பிட்டும் இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற கிணத்துல குதிச்சிருப்பாங்க. அப்படி குதிச்சதுக்கு காரணம் கூட அந்த இடத்துல அந்த ஆன்மா விக்னேஷ் அவங்க அம்மாவை கொல்றதுக்கும் முயற்சி பண்ணியிருக்கு. இப்போ இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு அந்த ஆன்மா ரொம்பவே சிம்பிளா, எனக்கு இவ வேணும், இவ ரொம்பவே சந்தோஷமா இருக்கான், உயிரோட இருந்தனா இறந்தும் போயிட்டேன், இப்போ என்னால் எந்த ஒரு விஷயமும் அனுபவிக்க முடியல, சொல்ல போனா இப்போ உயிரோட சந்தோஷமா இருக்கிற எல்லாருமே பார்த்தா எனக்குள்ள ஒரு கோபம் வருது, ஒரு பொறாமையும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆன்மாவும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு பிடிக்கல, எனக்கு இவ வேணும், இவளை கொண்டு என் கூட கூப்பிட்டு போயிட போகிறேன், அண்ட் இவளுக்கு பசங்களாம் இருக்காங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என் புருஷன் மாதிரியே இவன் புருஷனும் கடவுள் கடவுள் அப்படின்னு கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனால் இவன் ரொம்பவே நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, எனக்கு இவ உயிர் வேணும், இவளை கொடுத்துருங்க, இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு ரொம்பவே பொறாம குணத்தோட அந்த வடக்கான்மா ஆக்ரோஷமாக கத்திட்டும் இருக்கு. ஏண்டா உயிரோட இருக்கும்போது தான் அடுத்தவன் மேல அவ்வளவு பொறாமப்படுறீங்க, இப்ப செத்து பேயானதுக்கு அப்புறம் கூட திருந்த மாட்டீங்க, அறிவு கெட்ட மனுஷ பிறவிகளா? தெரியல. இதுக்கப்புறம் பக்கத்து வீட்டாக்கா அவங்க கூட தானே இருக்காங்க, அவங்க உடம்புல தானே அம்மன் சாமியா இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, விக்னேஷ் இவங்க அம்மா தலைமுடியில உச்ச தலைமுடியில பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சும் போட்டு விடுறாங்க. போட்டு விட்டது மட்டும் இல்லாம பச்சை அம்மனோட போட்டோ எடுத்து அவங்க தலையில வச்சு இதை புடி அப்படின்னு சொல்லும் போது விக்னேஷ் அவங்க அம்மாவும் இல்ல நான் பிடிக்க மாட்டேன், அவங்க என்ன எதனா பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பயத்துல அலறவும் ஆரம்பிக்குது. இருந்தாலும் இங்க இருக்கிறவங்க விடல, இதை நீ புடி அப்படின்னு சொல்லும் போது பயத்துல இவங்க அம்மா உடம்புல இருக்கிற அந்த வடக்கான்மாவும் அந்த சாமி போட்டோவை பிடிச்சிக்குது. உடனே விக்னேஷ் அவங்க அப்பா கிட்ட வெளியில போயிட்டு வேப்பங்குச்சை உடைச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல அவரும் கொஞ்சம் பெரிய குச்சா உடைச்சிட்டு வர்றாரு. இப்ப சாமி வந்த இவங்களும் அந்த வேப்பங்குச்சி அதுல கொஞ்சம் இலையும் இருக்கு, அதை வச்சு விக்னேஷ் இவங்க அம்மாவை பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம அவங்க கையில இருக்கிற கண்ணாடி வளையல்கள்லாம் உடைஞ்சு கையில குத்தி ரத்தமும் வர ஆரம்பிக்குது. சொல்ல போனா இந்த பேயை அடிச்சு துரத்துவாங்களே அந்த மாதிரி விஷயம் தான் இப்ப இங்கேயும் நடந்திருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் விக்னேஷ் அவங்க அப்பாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அந்த கஷ்டத்தோட விளைவா அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, கடவுள் வந்துட்டு போனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கண்ட களிசடெல்லாம் வர வேண்டாம், பேய்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நீங்க தான் வாக்கு கொடுத்தீங்க இவ உடம்புல வரமாட்டேன் அப்படின்னு மறுபடியும் அவன் வாக்கெல்லாம் மாத்திட்டு அவ உடம்புல வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி அவங்க குலதெய்வமான பச்சையம்மன் அவங்க உடம்புல ஏதாச்சும் ஒடுக்க சத்தம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு போவாங்கல்ல, அது மாதிரி ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்க உடம்புல அப்பப்போ வந்துட்டு தான் போறாங்க. இப்போவும் அவங்க கோயிலுக்கு போனாங்கன்னா அந்த இடத்துல இந்த மோள சத்தம் பம்ப சத்தம் இந்த மாதிரிலாம் கேட்டதுன்னா உடனே அவங்களுக்கும் சாமி வந்து கத்தவும் ஆரம்பிச்சிடுறாங்க. சரிப்பா அந்த பேய் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் அப்போவே அடித்து துரத்திட்டாங்களே, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ விக்னேஷ் இவங்க ஃபேமிலியில் எந்த பிரச்சனையுமே இல்லை, இப்போது ஹாப்பியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க, ஸோ எதை செலக்ட் பண்ணுவீங்க? சீவல் பக்கம் போவீங்களா இல்லை செதறல் பக்கம் போவீங்களா? இந்த சைடு சீவல் அப்படின்றது வந்து உங்கள் உடம்புல சாமி வந்துட்டு போகிறது, செதறல் அப்படின்றது வந்து இந்த பக்கம் உங்கள் உடம்புல பேய் வந்துட்டு போகிறது. வெல் என்ன கேட்டிங்கன்னா என்ன கேட்குறத விட அவனே கேட்டுருங்க. டேய் நீயே சொல்கிறா. என்ன கேட்டால் சீவல் பாதி செதறல் பாதி கலந்து செய்த கலவைன்னு சொல்லுவேன். அதுலேயும் அந்த செதறலாம் மோகினி பிசாஸ் வந்தால் நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இப்படிதாங்க ஏதாச்சும் ஒன்று இடக்கு முடக்கா சொல்லி வைப்பான், அவனெல்லாம் கண்டுக்காதீங்க. இதாங்க இந்த மாதிரி பைத்தியக்காரனெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா நிறைய தடவை கமெண்ட்ல கேட்டு பார்த்துட்டீங்க எங்கே இவனை காணும் அப்படின்னு. ஒரு வழியாக வந்துட்டான், இதுக்கப்புறம் அடிக்கடி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சொல்லுங்க, விக்னேஷ் இவரோட லைஃப்ல நடந்த அதாவது இவங்க அம்மாவுக்கு நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் நான். பாய்.